ஏசுண்டத்தம் ஜெயம். பிரைஸ் லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், கர்த்தருக்கு ஆலோசனை கொடுக்கிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 11 வசனம் 34. கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாயிருந்தவன் யார்? For who hath known the mind of the Lord, or who hath been his counselor? Romans chapter 11 verse 34. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுறார் அப்படின்னா, கர்த்தருடைய மனதை, கர்த்தருடைய சிந்தனையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன், அவருக்கு புத்திமதிகள் சொல்லுகிறவன் யார் அப்படின்னு இந்த இடத்திலே அவர் குறிப்பிட்டுள்ளார். நாம் இன்றைக்கு கர்த்தருக்கு ஆலோசனை கொடுக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இந்த கேள்வியை பார்த்த உடனே நிறைய பேர் நினைக்கலாம், இது என்ன பிரதர் ஒரு முட்டாள்தனமான கேள்வி, கர்த்தருக்கு யாராவது ஆலோசனை கொடுக்க முடியுமா? அவர் சர்வ வல்லவர், நம்ம அவர் முன்னாடி சாதாரணமானவங்க, நாம எப்படி பிரதர் இதுக்கு இது எப்படி பாசிபிள் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்த ஒத்துக்கிறேன், நான் அவருக்கு ஆலோசனை கொடுத்துருக்கேன். தேவன் என்னைய ஊழியத்துக்கு கூப்பிடுறாரு, டைரக்ட் காலிங். இம்மிடியேட்டா நான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் 5 நாள் எனக்காக வேலை பார்க்குறேன், இந்த உலகத்துல நான் வேலை பார்க்குறேன், வாரத்துல 2 நாள் வீக்கெண்ட்ல ஊழியம் பண்றேன் அப்படின்னு ஆண்டவருக்கு ஐடியா கொடுத்தவனா. அதாவது என்ன மாதிரியான ஊழியம், எப்படி செய்யணும் இதெல்லாம் கேட்கல, மாறாக ஊழியம் அப்படின்னு கூப்பிட்ட உடனே நான் சொன்ன காரியம் இதுதான், ஐ லாஸ்ட் எவ்ரிதிங். இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட நம்மளுக்கு ஒரு காரியத்தை பத்தி அவர் நம்மளை பேசின உடனே அதை ஃபுல்லா கேட்கறது கிடையாது, மாறாக அந்த காரியத்தை பத்தி இன்டர்னலா நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். அதனால்தான் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனை கொடுக்கத்தக்கதான மனுஷன் யார் அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு காரியத்தை தேவன் எனக்கு தர்றாரு, ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார் அப்படின்னா இம்மிடியேட்டா நம்ம அந்த பாதையில ஓட ஆரம்பிச்சிருவோம். அடுத்தடுத்து வர ஸ்டெப்பை தேவனிடத்தில் விசாரிக்க மாட்டோம். தேவனால ஆரம்பிக்கப்பட்ட காரியம் தானே, சோ நான் போற பாதை கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம போக ஆரம்பிச்சிருவோம். ஒரு உதாரணத்துக்கு, ஆண்டவர் நான் இப்போ சென்னையில இருக்கேன், என்னை மதுரைக்கு போ அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு தெரிஞ்ச ரூட்ல போவேன். ஏன்னா மதுரைக்கு தானே கூப்பிட்டாரு அப்படின்னு. ஒருவேளை அவர் என்னை வேற ரூட்ல வர சொல்லியிருக்கலாம். இதை நம்ம கரெக்டா தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். உதாரணமா ஆபிரகாமை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு தேவனிடத்திலிருந்து வாக்குத்தத்தம் வருது, ஒரு சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் இருக்கும் அப்படின்னு. இங்க தேவன் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுக்கிறாரு. இப்போ ஈசாக்கின் மூலமா தான் இந்த வாக்குத்தத்தம் நடக்கும், அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. ஆனால் இப்போ தேவன் சொல்றாரு ஆபிரகாம்கிட்ட, ஈசாக்கை எனக்கு பலி கொடு அப்படின்னு. இந்த இடத்துல நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா, ஆண்டவரே, இவன் மூலமா தான் என் சந்ததி பெருகும் நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்க, உங்க வார்த்தைகள் மாறாது, சோ இவனை நான் பலி கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்க வார்த்தை என்ன ஆகுறது ஆண்டவரேன்னு ஆர்கியூ பண்ணிருப்போம். பட் ஆபிரகாம் இந்த இடத்துல அதை பண்ணல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அதற்கு பின்பதாக என்ன நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியும். எனக்கன்மானவர்களே, தேவனுடைய வழிகளை நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியாது. என்னை இந்த விதத்தில் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாருன்னா இந்த வேலையில தான் ஆசீர்வதிப்பாரு, இதுல என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு பிரேயர் பண்ண ஆரம்பிப்போம். இதுதான் அவருக்கு நாம கொடுக்கிற ஆலோசனை. தெரிந்தோ தெரியாமலோ என்னை இந்த மாதிரி வைங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்றது கிட்டத்தட்ட அவருக்கு ஆலோசனை கொடுக்கிற மாதிரி தான். மாறாக நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆபிரகாம் தனக்கு தெரிந்தும், அவருடைய வாக்குத்தத்தம் தெரியும், ஒரே ஒரு பிள்ளைதான் தெரியும், அவன் மூலமா தான் சந்ததின்னு தெரியும், இதெல்லாம் தெரிந்தும் தேவன் என்ன சொன்னாரோ அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார், கீழ்ப்படிந்தார். இதை நம்ம பண்றோமா? நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்.
அப்போஸ்தலனாகிய பவுல் அதுக்கு முந்தின வசனத்துல அழகா சொல்றாரு, கர்த்தருடைய வழியை நம்ம தெரிஞ்சுக்கிறவே முடியாது. அவருடைய நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு அறிவு கிடையாது. ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்றோம். எனக்கு அன்பானவர்களே, நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறோம், இது ஓகே. ஆனால் எப்படி நடக்கிறோம்? தேவன் காண்பிக்கிற வழியில் தேவன் சொல்ற முறைப்படி நடக்கிறோமா, அல்லது நம்முடைய அறிவுக்கு எற்ற காரியத்தை செஞ்சு அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்ம ட்ரை பண்றோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எனக்கு தந்த வாக்கு தத்தம் ஒரு மாதிரி இருக்கு, ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் தேவன் என்னை நடத்துகிற, என்னை செய்ய சொல்லுகிற காரியங்கள் இன்னொரு பக்கம் இருக்கு அப்படின்னு நமது அறிவை கொண்டு நம்ம யோசிக்க கூடாது. மாறாக தேவன் எதை சொல்லுகிறாரோ அதை நாம் செய்யும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அநேக நேரத்துல தகப்பனே, எங்களுடைய ஆசைகளை, எங்களுடைய விருப்பங்களை நாங்கள் ஜெபமாக, விண்ணப்பமாக உம்மிடத்துல கொண்டு வர்றோம்ப்பா. ஆவியானவரே, உமது சித்தப்படி மாத்திரமே நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. எந்த விதத்திலும் எங்களுடைய மாம்சத்தின் எண்ணங்கள் வெளியில் வராதபடிக்கு ஆவியானவரே நீர் எங்களை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா, உயர்வானாலும் தாழ்வானாலும் உம்மிடத்திலே நாங்கள் நிற்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.